ஏன் வள்ளி, இன்னும் அவனுக்கு கோபம் இல்ல? நான் ஊர்ல இருந்து வந்த அன்னைக்கு உன்னை ஏமாத்தினேன், அதுக்கு பதிலா தான் நீ என்ன மறுபடியும் ஏமாத்திட்டிய. அப்புறம் என்ன கதை? வள்ளி, 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 உன் விளையாட்டுக்கு ஒரு எல்லையே கிடையாதா என்ன? அது சரி, கல்யாணத்துக்கு முன்னாலேயே என்ன வெளியே நிறுத்தி வேடிக்கை பாக்குறிய, கல்யாணத்துக்கு அப்புறம் என் கதி என்ன ஆகுறது? வள்ளி, ஆமா, ஏன் என்ன கண்டோட கதவை சாத்திட்ட? இந்த கதவை மட்டுமல்ல, இதய கதவையும் சேர்த்து சாத்தி. வள்ளி, இந்த வார்த்தையை நீயா சொல்ற? மனதார சொல்றேன், சத்தியமா சொல்றேன். உங்களை எனக்கு பிடிக்கல. பிடிக்கலையா? என்ன பிடிக்கலன்னு சொல்றதுக்கு நான் செய்த குற்றம் என்ன? உன்னை என் உயிருக்குயிரா நேசிச்சதை தவிர நான் செய்த குற்றம் என்ன? நீ இல்லைன்னா நான் இல்லைங்கிற முடிவுக்கு வந்ததை தவிர நான் செய்த தவறு என்ன? 6000 மைலுக்கு அப்பால இருந்த போது கூட என் ஜீவன் சிந்தனைக்கு ஒன்னையே சுற்றி சுற்றி வட்டமிட்டதை தவிர நான் செய்த வஞ்சகம் என்ன? சொல்லு, சொல்லு, நான் போயிடுறேன். சொல்ல மாட்டியா வள்ளி? சொல்ல மாட்டியா வள்ளி? வள்ளி, சரி, உன்னை கேட்க வேண்டிய இடத்துல கேட்கிறேன். நான் வரேன். திடீர்னு என்ன பிடிக்காம போறது காரணம் என்ன? சொல்லு. சொல்லு தம்பி, வள்ளி இன்னொருத்தனுக்கு விளையாக வேண்டிய பெண். இனி நீ அவளை தொட்டு பேசுறது முறையில்லை. ஓஹோ, இன்னொருத்தர். ஓஹோ, யாரு? என்ன தவிர யாரு? வள்ளி, வள்ளி, சீக்கிரம் புறப்படுமா. எங்க? நம்ம வள்ளி வீட்டுக்கு தான் புறப்படு. இப்ப வள்ளி வீட்டுக்கு எதுக்கு? அங்க போயிருந்தம்மா, வள்ளி என்ன பார்த்தோன்னு ஓடி வந்து கனவை சாத்திட்டாமா. அப்படியா? ஆமா. அவ ஏன் இப்படி செஞ்சா? அதை கேட்கறதுக்காக கூப்பிட புறப்படு. நெல்லு செல்வம், நீ அவகிட்ட ஏதாவது கேட்டியா? ஆமா, கேட்டேன். அவ எதையாவது சொன்னாளா? ஆமா, அவ சொல்றா, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல, உங்களை கண்டாலும் எனக்கு பிடிக்கலன்னு சொல்றாமா. அப்படியே சொல்லிட்டாளா? சொல்லிட்டாமாங்கிற. அது மட்டுமா, வண்டியை கூப்பிட்டு ஏன் இப்படி சொன்னேன் நான் கேட்கிறேன். தாள் வந்து யாரு? யாகி இருக்கானே, அவங்க அப்ப. அவன் வந்து சொல்றான், இந்த அப்பா வள்ளி இன்னொருத்தனுக்கு விளையாடுற பொண்ணு, இனிமே தொட்டு பேசாத, கைய பிடிச்சு பிடிங்கி விடலாமா? எப்படி இருக்கு நியாயம்? ஏன் வள்ளியை நான் தொட்டு பேசும்போது தொடாதேன்னு சொல்றதுக்கு இந்த ஆள் யாரு? என்னடா வளர்ற? வள்ளிய பெத்தவர் அவரு. வள்ளிய பெத்தது அந்த ஆள், வள்ளி பிறந்தது எனக்காக. இது அந்த ஆள் ஒப்புக்கொள்றானா இல்லையான்னு கேள்வா. அந்த ஆள் என்ன ஒப்புக்கொள்றது? முதல்ல அவன் ஒப்புக்கொள்றானா இல்லையான்னு கேள்வா. இல்ல ராஜா, அவளே உன்னை பிடிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறம் இனி நாம் அவகிட்ட தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? அம்மா, இந்த வார்த்தை அவளா சொல்லிருப்பான், நீ நம்புறியா? எப்படி? நிச்சயமா கிடையாது, ஒப்புறான கிடையாது. அணுவணுவா அவளை எனக்கு தெரியும். இந்த வார்த்தையெல்லாம் சேர்த்து பேசுறதுக்கு அவருக்கு தெரியாது. யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க, அதைத்தான் அவ அப்படியே என்கிட்ட ஒப்பிக்கிறான். அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவனை நான் கூப்பிடுறேன். யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாது, அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் நான் முடிய நடக்குதுன்னா நாம 2 பேருமே வழிகிட்ட மன்னிப்பு கேட்கலாம். நம்ம வழிகிட்ட நாம மன்னிப்பு கேட்கறதுல என்னமா தப்பு இல்லம்மா? அம்மா, இப்படி நினைச்சு ஒரு வேலை சொல்லியிருந்தா எப்படி? நானே சொல்றேன், இவங்க பெரிய பணக்காரங்களாச்சே, நாம ஏழைகளாச்சே, திடீர்னு நம்மளை கைவிட்டா என்ன பண்றதுன்னு நினைச்சிருந்தா, அம்மா உண்மை நானே சொல்றேன், அப்படி ஏதாவது நினைச்சு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த சொத்து சுகமே எனக்கு தேவையில்லை, அத்தனை கைவிட்டுட்டு அவளை கைப்பிடிக்க பயா. இத நான் சொன்னேன்னு வச்சுக்க, பத்தியாக பைய நடிக்கிறாங்க. இத நீ சொன்னாதான் செல்வம், கொஞ்சம் பொறு. நீ கேட்க சொன்னதையெல்லாம் அவகிட்ட கேட்கிறேன், நீ சொன்னதையெல்லாம் அவகிட்ட சொல்றேன். ஆனா அது இவ்வளவு சீக்கிரம் கேட்கக்கூடாது. ஏன்னா இப்பதானே நீ அவகிட்ட போய் பேசிட்டு வந்திருக்க. புராண அவ என்கிட்ட பேசிருக்கான்னு சொல்ற, நான் சொன்னதையெல்லாம் நீ ஒன்னும் கவனிக்கிறியா? சரி சரி, அவதான் பேசினா, இப்பதானே பேசினா. இன்னும் அவளுக்கு படப்படப்பு கூட அடங்கியிருக்காதேடா, கொஞ்சம் பொறுத்தேன்னா. அதெல்லாம் வச்சுக்காத, அதெல்லாம் முடியாது. சூட்டோட சூட காரியத்தை முடிங்க. சிலது தாண்டா சூட்டோட முடிக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ஆழப்பட்டுதாப்பா முடிக்கணும். நீ இப்படி வா சொல்ற, நீ வாயா சொல்ற. இன்னைக்கு சாயங்காலம் நம்ம முருகன் கோயில்ல வள்ளி திருக்கல்யாணம் நடக்க போகுது. அதனால என்னம்மா? அது நீயே கிட்ட இருந்து செய்ய வேண்டிய காரியம். ஐயோ அம்மா, என் கல்யாணமே முடியுமான்னு தடுமாறி போய் நிக்கிறேன். கடவுள் கல்யாணத்தை முறான்னு என்கிட்ட
உடனே போய் அவளை கேட்க சொல்றியே, எதுக்காக? அவளை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கவா இல்ல விவகாரத்தை பெருசு பண்ணவா? விவகாரம் எதுக்கு நமக்குள்ள? இது சாதாரண விஷயம். அவளை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சா போதும், அவ்வளவுதான். அந்த முடிவுக்கு நான் அவளை கொண்டு வரணும்னா இந்த விஷயத்தை கொஞ்சம் ஆற போட்டு தாண்டா செய்யணும். வெரி குட், வெரி குட். அப்படியே செய்யி. நீ பார்த்து எது வேணாலும் செய்யுமா. நீ ஏதாவது சொல்லி நான் மறுத்து பேசிருக்கா? எப்படியோ செய். நீ சாதன்னு சொல்லு, நான் செத்து போடுறேன். முடிவா வள்ளி எனக்கு கிடைச்சா போதும், அவ்வளவுதான். நான் நீ பெரிய மனுஷன், எது வேணாலும் செய்யலாம். நான் சின்ன பையன், ஏதோ அவசரப்பட்டு சுத்தம் நான் ஏதோ மறுபடியும் என்னடா? இல்ல, இது விவகாரமே வேற. நான் இப்ப போனேல அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது. அவளா அப்படி சொன்னா உங்களை பிடிக்கலன்னு இல்லம்மா, எந்த பாவியோ சொல்லி கொடுத்துதான் அப்படி சொல்லியிருக்கா. அந்த பாவிகளுக்கு என்னதான் பிரியமோ எங்களை பிரிக்கிறதுல. ஏமா இதெல்லாம் கனவு மாதிரி இருக்குமா? எல்லாமே கனவா போயிடும் இல்லம்மா. ஆமாப்பா, வண்டி விஷயம் எல்லாம் கனவாத்தான் முடிச்சிடும். வெரி குட், வெரி குட். அக்கா, ஏதோ கல்யாணம் நடந்து போச்சு, நீ இதை ஒத்துக்கிட்ட. ஆனா ஜாதகத்துல நம்பிக்கை உள்ள நீ எவ்வளவு தூரம் இதை பத்தி பயந்துகிட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியும். அதுக்காக இங்க இருந்து விழுந்து அடிச்சு ஓடனே யார் அன்னைக்கு அழைச்சிட்டு இருந்தேன் ஒரு பெரிய ஜோசியர், அவர்கிட்ட போய் ஐயா இப்படி நடந்து போச்சு, இதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டேன். அவர் உடனே இருக்கிற பெரிய சாஸ்திரம் அந்த புத்தகத்துல புரட்டி பார்த்து ரொம்ப சிரமப்பட்டாரு. இந்த கண்ட நீங்கிறதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கிறதா சொல்ற. அப்படியா? என்ன பரிகாரம்? அவரே இங்க அழைச்சிட்டு வந்திருக்கேன், நீ அவர்கிட்ட என்னன்னு கேள. சரி சரி, கூப்பிடு. அண்ணா, அவங்க சொல்றதை கேட்டு அதன்படி செய்திடுவோமா? ஆஹா, தாராளமா. இத பாருங்க தங்கச்சி அம்மா, மனுஷன் சாகர வரைக்கும் நிம்மதியா இருக்கணும். அதுக்காக யாரார் எந்தெந்த வழியில நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவங்க அந்தந்த வழியில போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இதுக்கு போய் மத்தவங்க அபிப்பிராயத்தை கேட்கவே கூடாது. வாங்க 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 வாங்க, நீங்க தான் எங்களுக்கு கண்கண்ட தெய்வம். என்னமோ பரிகாரம் இருக்கிறதாக சொன்னீங்களாமே? ஆமாமா. என்னங்க அது? அதாவது கல்யாணமான தம்பதிகள் இருவரும் கல்யாணமான தேதியிலிருந்து ஒரு வருஷம் வரை தாம்பத்திய உறவு இல்லாமல் விலகி இருந்தால் இந்த கண்டத்திலிருந்து மீள ஓர் சந்தர்ப்பம் இருக்கிறதாக ஜெகஜோதி ஆரூடத்தில் பிரகஜோதி முனிவர் ஒரு குறிப்பு சொல்லி இருக்கிறார். என்ன எழுதுற? நாம் இருவரும் ஒரு வருடம் பிரிந்திருந்தால் என்னுடைய ஜாதகப்படி உள்ள ஆபத்து நீங்கிவிடும் என்று சொல்லு. ஒரு வருஷம் நாம் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தா ஆபத்து நீங்கிறதுக்கு ஒரு வழி உண்டாகுமா அப்படின்னு யார் சொன்ன? அத்தை. முடியுமா? நிச்சயமா முடியாதா? என் உயிர் போயிடுமோ நினைக்கிறப்போ இது பெருசா என்ன? உன் உயிரா? அடி பாவி, அப்ப என் உயிரை பத்தி உனக்கு கவலை இல்லையா? என் உயிர் எதுன்னு தெரிஞ்சுக்காம பேசினா அப்புறம் நான் என்ன சொல்றது? என் உயிரை பத்தியோ உன் உயிரை பத்தியோ கவலை இல்லை. அம்மாவோட உயிர் தான் பெருசு. அதை நினைக்கும் போது எனக்கும் இது சர்வசாதாரணம். அம்மா, 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 வள்ளி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. இந்த ஒரு வருஷ பிரச்சனை எனக்கு சர்வசாதாரணம். ஜாதகப்படி நான் சாகரனோ பரிகாரத்தின்படி நான் பிழைக்கிறனோ அதை பத்தி எல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை. நீ என்ன சொன்ன? வள்ளியை கல்யாணம் பண்ணிக்காம அந்த ஏக்கத்திலேயே என் புள்ள அணுவணுவா சாகிறத விட அவன் மனசுக்கு பிடிச்சவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு வருஷம் இல்லை ஒரு நிமிஷமாவது ஆனந்தமா இருந்துட்டு அமோகமா போய் சேரட்டும்னு சொன்னில்ல. அந்த தாயுள்ளத்துக்கு மரியாதை கொடுத்து சொல்றேன். உன்னுடைய நிம்மதிக்காக வள்ளியினுடைய நிழலை கூட இன்னும் ஒரு வருஷத்துக்கு மிதிக்க மாட்டேன். இது சத்தியம். நிம்மதியா இருக்கு. அப்படியா அம்மா? இது என்கிட்ட சொல்லி என்ன பண்றது? இதுக்கு முடிவு சொல்ல வேண்டியது உங்க அத்தை தானே? நீங்களே சொல்லிடுங்கப்பா. போம்மா, நீயே போய் சொல்லு. என்னன்னா அது?
உங்க மருமக என்னமோ சொல்றா. என்னம்மா? சொல்லுமா. இந்த ஒரு வருஷம் வரைக்கும் நான் அப்பா வீட்டிலே இருந்துடுறேனே. என் தங்கமே. அப்போ நான் அழிச்சிட்டு போலாம் இல்ல? என்னன்னா நீங்க நல்ல நேரம் பார்த்து அனுப்பிச்சு வைக்கிறேன். ஓஹோ, அது ஒண்ணு இருக்குல்ல. ஆமா ஆமா, எல்லாம் பார்த்து செய்யுங்க. தம்பி தம்பி, என்னக்கா? உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே புரியல. எதுக்கா நன்றி? இப்படிப்பட்ட பேராபத்துல இருந்து செல்வத்தை காப்பாத்துறதுக்கு ஒரு வழி இருக்குங்கிறத ஓடி போய் கண்டுபிடிச்சிட்டு வந்தே பாரு. இதுக்கு தாண்டா கூட பிறந்த ஒருத்தன் வேணுங்கிறது. அக்கா, செல்வத்தினுடைய உயிரை காப்பாத்துறதுக்கு நான் இன்னும் எந்தெந்த வழியில முயற்சி செய்துகிட்டு இருக்கேன் தெரியுமா? சிலது வெளிப்படையா சொல்ல முடியுது, சிலது சொல்லவே சங்கடமா இருக்கு. என்ன சங்கடம்? இப்ப சொல்லிருக்கான ஜோசியம் ஒரு பரிகாரம். இது ஒரு கால் பலன் கொடுக்கலாம்னு தான் சொல்றான். நிச்சயமா நிரந்தரமா இந்த ஆபத்து நீங்கணும்னா இன்னொரு வழி இருக்குங்கிறான். என்ன வழி? மாங்கல்ய பலம் உள்ள ஒரு பெண்ணை பார்த்து செல்வத்துக்கு 2ஆம் தாரமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நிரந்தரமா இந்த ஆபத்து நீங்கிடும் சொல்றான். இவ்வளவுதானே? செஞ்சுட்டா போச்சு. ஆஹா, என்னக்கா நீ பாட்டுக்கு சாதாரணமா சொல்லிட்ட? இதுல எவ்வளவு யோசனை பண்ண வேண்டியிருக்கு. என்ன யோசனை? முதல் பாயிண்ட் இது 2ஆம் தாரம். 2வது பாயிண்ட் முதல் தாரம் உயிரோடு இருக்கா. 3வது பாயிண்ட் முதல் தார கல்யாணத்தினால ஒரு வருஷத்துல அவன் உயிருக்கு ஆபத்துங்கிற பயங்கர நிலைமை. இப்படி இருக்கும் போது எந்த தாய் தகப்பன் பொண்ணை கொடுக்க துணிஞ்சு வருவான்? ஏன் தம்பி, உன் பொண்ணு ரத்னா ஜாதகத்தை அவர்கிட்ட காட்டுறதானே? அதெல்லாம் காட்டி வச்சக்கா. என்ன சொன்னாரு? என்ன ஜாதகம் நல்லா இருக்கு, இவ்வளவு கட்டிக்கிட்டவன் 90 வருஷம் உயிரோடு இருப்பான்னு சொன்னார். பின்ன என்னடா, அவளையே கட்டி வச்சுட்டா போச்சு. நீ இப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். அக்கா, இந்த மாதிரி ஆசைக்கெல்லாம் இடம் கொடுக்காத. இதனால வீண் பழி பாவம்லாம் ஏற்படாம. என்னடா பழி? என்ன நீ பாட்டுக்கு தெரிஞ்சு பேசிக்கிட்டே இருக்க? இதனால நிச்சயமா சொல்றேன், என் பேர்ல பழி வந்தே தீரும். வரட்டுமேடா, செல்வத்தோட உயிரை காப்பாத்துறதுக்கு நீ அந்த பழியை சுமந்தப்படாதா? என்னடா டேய், கூட பிறந்தவ நீ இவ்வளவு தூரம் யோசனை பண்ணும் போது வேற எவன்டா பொண்ணு கொடுக்க போறா? அக்கா, நான் அதுக்காக சொல்ல வரல. சரி சரி, வேணாடா, விட்டுடுறேன். அக்கா, நான் சம்மதிக்கிறேன். இவ்வளவுதானேடா, முதல்ல போய் ரத்னாவை கூட்டிட்டு வந்துரு. நான் ரத்னாவை கூட்டிட்டு வரேன். அதோட எனக்கு ஒரு யோசனை. என்னதான் நாம ஜாதகம் பரிகாரம் அப்படி செஞ்சா கூட உலக நடப்போட்டி நாம கொஞ்சம் முன்ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லதுன்னு தோணுது. என்ன செய்யணும்? இந்த ஒரு வருஷம் முடியற வரைக்கும் 24 மணி நேரமும் செல்வத்து கூடவே இருக்க முடியாத ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ஒருத்தர் ஏற்பாடு பண்ணலாம்னு நினைக்கிறேன். நல்ல யோசனை, செஞ்சிரு செஞ்சிரு. சரி, முதல்ல டாக்டர் ஏற்பாடு பண்ணிட்டு அப்புறம் போய் ரத்னாவை கூட்டிட்டு. சரி தம்பி, டாக்டர் கைராசிக்காரரா இருக்கட்டும் போ. வள்ளி வள்ளி, உங்க வீட்டுக்கார உடம்புக்கு என்ன? அவங்களுக்கு என்ன, அவங்க நல்லாதான் இருக்காங்க. நல்லா இருக்காரா? டாக்டர் ராஜா இல்ல? பெரிய டாக்டர். ஆமா, கடைசி நிமிஷத்தை தான் அவரை வரவழைப்பாங்களா? அதனால நமக்கு என்ன? அந்த டாக்டர் உங்க அத்தை வீட்டுக்கு வந்திருக்கிறத நான் பார்த்தேன். என்ன விஷயம் வேலைக்காரனை விசாரிச்சேன். உங்க வீட்டுக்காரரை பாக்குறதுக்காக அவரை வரவழைச்சிருக்காங்களா? அப்பா அப்பா, என்னம்மா? டாக்டர் ராஜா இல்ல? ஆமா, பெரிய டாக்டர், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். அவர் நம்ம அத்தை வீட்டுக்கு வந்திருக்காரா? ஏன்? அவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா? யாருக்கு? உங்க வீட்டுக்காரனுக்கா? ஆமாப்பா. என்னம்மா இது? அப்படி ஏதாவது இருந்தா நமக்கு சொல்லி அனுப்பிச்சிருக்க மாட்டாங்களா? அவ்வளவு பெரிய டாக்டர் வரவழைச்சிருக்கும் போது நமக்கு சொல்லி அனுப்புறதுக்கு எங்கப்பா நேரம் இருக்கும்? வாங்க, என்னன்னு பாக்க. வரேம்மா, வரேன். எல்லாம் அந்த ஜோசியம் படுத்துற பாரு. டாக்டர், எனக்கு என்ன நேரமோ எந்த நிமிஷத்துலயும் என்ன நடக்குமோன்னு எங்க அம்மா பயந்துகிட்டே இருக்காங்க. அவங்க நிம்மதிக்காகவாது நீங்க இங்க இருந்துதான் தீரும். நீ சொன்னபடி நான் பயந்துகிட்டுதான்ப்பா இருக்கிறேன். உனக்கு பிடிக்குதோ இல்லையோ, டாக்டர் சொன்னபடி எல்லாம் நீ கேட்டுதான். ஓகே ஓகே ஓகே, இப்ப என்ன செய்யணும்? ஒண்ணும் செய்யணும். சும்மா படுத்துங்க. ஏன் டாக்டர்? ஜெனரல் செக்அப் பண்ண ஃபார் யுவர் மதர்ஸ் சேக். ஆல் ரைட் ஆல் ரைட் ஆல் ரைட். ஐயோ, எனக்கு ஒண்ணுமில்ல வள்ளி. இல்ல இல்ல, எல்லாருமா சேர்ந்து என்ன ஏமாத்துறீங்க. நான் அப்பவே சொன்னேனே இந்த பாவியை. ஐயோ, நான் போனதா இருந்தா ஒன்னியூர்ல கூட்டிட்டு போவேன். ஏமா எல்லாத்தையும் செஞ்சுட்டு பேசாம நிக்கிறியா? என்ன இது? வள்ளி வள்ளி, ஒண்ணு இல்லம்மா, டாக்டர் சும்மாதான் பரிசோதனை பண்றாங்க. எந்திரமா. மிஸ்டர் பூதம், இல்ல லிங்கம், இது என்ன கிரகம்? இது கிரகம் இல்ல, கிரகலட்சுமி, செல்வத்தினுடைய மனைவி. எனக்கு ஒண்ணுமில்ல. என்ன டாக்டர் இது? கிரகலட்சுமி ஒண்ணுமில்லம்மா, ஒண்ணுமில்ல. நான் சும்மா எக்ஸாம் பண்ணிருக்கேன். சும்மா ஒண்ணுமில்லங்கிற பாருங்க. என்ன டாக்டர்? என்ன டாக்டர்? என்ன டாக்டர்? என்ன காவேரி அம்மா? வாப்பா வா. என்ன திடீர்னு? திடீர்னு தான். ஆமா, ரத்னாங்க உள்ளாரதான் இருக்கா? அப்பா சாமி, நீ மாசம் 100 இல்ல 200 எனக்கு கொடுத்தாலும் ஓமாகளை வச்சு பாதுகாக்க நம்மால் ஆகாதப்பா.
என்னம்மா ஒரேடியா தலிச்சுக்கிறீங்க? அது அப்படி என்னதான் பண்ணுது? என்னதான் பண்ணுதா? ஊர்ல இருக்கிற எல்லா நாய்களையும் வீட்டுக்குள்ள கொண்டாந்து விட்டுக்கிட்டு ஒரே அட்டகாசம். என்னால சகிக்க முடியல. வீட்டுக்குள்ள எங்க திரும்ப ஒரே நாய் மயம்தான். நான் எத்தனை தரம் தான் வீட்டை கூட்டி கூட்டி அல்றது. அவ குழந்தை பருவத்துல இருந்து அப்படித்தாம்மா. நீங்க கவலையே பட வேண்டாம். இன்னைக்கு அவளை நான் ஊருக்கு கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கேன். நம்ம ரத்னா